அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், வாழ்க்கையில் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருக வேண்டும் அப்படின்னு ஈசனை வேண்டி வாழ்த்தி, இப்போ நம்ம போகக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க. அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற பஞ்சாங்கம் மூலியமாக. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கை எப்படின்னா பல பேருக்கு கன்ஃபியூஸுங்க. அதுவும் காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவங்க. பயமாக இருக்குதுங்க, இந்த மாதம் என்ன இதாகுமோ அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துடைய வேல்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ இது காலசக்கரத்துக்கு 11ஆம் இடம், அபிலாசை ஆசையை கூட்டக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால நிறைய ஒரு பிரளயம் அப்படிம்பாங்கள, அது மாதிரி போராட்டம், சச்சரவு, கன்ஃபியூஸு. இப்போ பாருங்களேன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது என்னன்னா அரசியலில் எல்லாம் இப்போ கட்சியில் எலெக்ஷன் வர்றதுனால பாருங்கள், எங்கே சேர்றது, அவங்க இங்கே சேர்றது, இந்த மாதிரி அமைப்பாகுது. சனி பகவான் மீனத்தில்ங்க, குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில், கேது எங்கே இருக்கார் சிம்மத்தில், மற்றது எத்தனைங்க? அப்போ இந்த 5-6 கிரக சேர்க்கை சந்திரன் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார். 5 கிரக சேர்க்கை இந்த 20 நாளில் பல மாற்றத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் கொடுத்துரும். அரசியலில் ஒரு வேகம், துரிதம், சில விஷயங்களை புரட்டி போடக்கூடிய அமைப்பு. எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் கன்ஃபியூஸ் தாங்க சொல்லப்போனால். அப்படி இருக்குது இப்போ காலகட்டங்கள். அரசாங்கத்துறை, கோயில், திருக்கோயில் விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கோயிலில் விழாக்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பொதுமக்கள் சனங்கள் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதாகும். நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஒரு தடமாற்றம், தடையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கவனம் தேவை. பஞ்சபூத தத்துவத்தில் கவனம் தேவை அப்படிங்கிற அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், காற்று ராசியான கும்பத்தில் போய் 5 கிரக சேர்க்க கச்சமுச்சன்னு சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அப்படின்னா அந்த சூரியன் ராகு நல்லதாங்க, காலப்பகை புதன் ராகுங்க, செவ்வாய் வேற உறவுக்காரங்க, எல்லாம் போய் எந்த இடத்துல இருக்காரு? சனி பகவானோட இடத்துல வேற இருக்கார். சுக்கிரன், சூரியன், சனி பகவான் எல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கு 20 நாள் ஆகும். அப்படி இப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுக்கிரன் போவார், அடுத்த சூரியன் போவார், சனி பகவான் இப்போ 6ஆம் தேதி போகக்கூடிய அமைப்பு. இப்படி நகர்றதுக்குள்ளார படாத பாடு, பல பிரச்சனைகளை கொடுத்தும் 10 நாளாக புரட்டி போயிட்டது. என்னோடய முயற்சி எல்லாம் வீணாக போச்சு, முயற்சி எல்லாம் வீணாக போயிடுச்சு. அத்தனை நாள் போராட்டங்க தவிடு பொடியாக போயிடுச்சு. பூர்வ புண்ணியமோ முன்னோர்களுடைய விஷயமோ நல்லா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். தனுஷு அந்தளவுக்கு அமைதியாக இருங்க. பல விஷயங்களில் மாமை மச்சான் உறவுகளிடையே பேசும்போது கவனமாக பேசுங்க. ஏதாவது உறவுகளிடையே ஏதாவது உபத்திரியங்கள் வரும். அவங்க மருந்து மாத்திரை, சகோதரர்கள் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அமைப்பு வரும். ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். உங்களால் அவங்களுக்கு, அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு கலகலப்பு வரும், பிரச்சனைகளை உண்டாக்கும். வீடு, வண்டி, வாகனம், கவனம். நிறைய ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த சனி பகவானுடைய இடத்துல ராகு சூரியன்லாம்
என்னத்தை பண்ணும்? உங்களுக்கு பிரச்சனையை தான். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கேஸு கூட வரலாம், அல்லது அங்கே இருக்க மேலதிகாரிகிட்ட கெட்ட பேர் வரலாம். எத்தனை நாள் இதுக்காக நான் காத்திருந்தேன், தவம். இப்போ எல்லாமே போயிடுச்சு மேடம் அப்படின்னு இந்த கை விட்டு போகுது பார்த்தீங்களா, விட்டுட்டேங்க, கையை விட்டுட்டேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாதகத்தை பார்த்துக்குங்க தயவுசெய்து. இந்த கூட்டுக்கிரக சேர்க்கை எப்படின்னா, இந்த ஃப்ளைட்டு வந்து இதாகிறது, ட்ரெயின் வந்து இதாகிறது, சுனாமி வர்றது, இந்த மாதிரி வைரஸ் தொத்து வர்றது, இதெல்லாம் வந்து பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலேயே அந்த மாதிரி ஆகும். நாட்டுக்கே ஆகும்போது நமக்கோ வீட்டுக்கோ என்ன ஆகாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஆகலாம். அந்த அபீர் பவீர்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகலாம் இருந்துச்சுன்னா கவனமாக தான் நம்ம தான் இருக்கணும். அப்போ அமைதியாக இருக்கணும். புதிய முயற்சி வேண்டாம், புதிய தொழில் வேண்டாம், புதிய விஷயம் அப்படிங்கிறதே மறைச்சி வேண்டாம், அமைதியாக்கிருங்க இந்த ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா? தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு பீரியடில் நம்ம என்ன செய்யணும், என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகொண்ட பெருமாளாக இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் எங்கே பெருமாள் இருந்தாலும் சரி, ஓடுங்க அங்கே போய் பானகம், நெய், தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்களா? வியாழக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க இந்த 4 வாரம். நான் குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் வேறு, அந்த குருவுடைய இடம் உங்களோட இடம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கை உங்களை கொஞ்சம் பாதிக்கும். பரவாயில்ல, சைவ சித்தாந்தமாக இருக்காங்க, சைவமாக இருக்கார், கொஞ்சம் நம்ம யோசித்து பக்குவமாக அவங்கள பாதிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. நீங்களும் அமைதியாக இருக்கணும், உறவுகளிடையே அமைதியாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.